ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. வருஷா வீட்டில் விளையாடிட்டுருக்கா. என்ன வெளியே நின்று கொடுத்துட்ருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வீட்டில் மாமா இருக்காங்க. அவர் வெளியே போகிறேன்னு போயிருக்காரு. அவருக்கு இந்த மாதம் ஆனால் வேலை இருக்காது அவ்வளோவா. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. எதுக்கு நீங்கள் மறுபடியும் அவங்க கூட போனீங்க, அந்த மாதிரிலாம் கோவப்பட்டீங்க. உங்கள் கோவத்துலேயும் நியாயம் இருக்குது, எனக்கு தெரியுது. எனக்கும் கோவம் தான் இருக்குது. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, என் பிள்ளை கஷ்டப்படுறா, அவளுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். எனக்கும் பிடிக்கல, எனக்கு சுத்தமாகவே அவர் பண்ணுறது, அவர் செய்கிறது எல்லாமே பிடிக்காது தான். நான் அவளுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். அவளுக்காக நான் என்னென்னாலும் செய்வேன். அது மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க. அரேஞ்சும் கிடையாது, லவ்வும் கிடையாது. இது எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தவங்களை வெளியே பார்க்குறேன்னு நினச்சிக்கோங்க. அவங்கக்கிட்ட போய் என் ப்ராப்ளத்தை நான் சொல்கிறேன். எனக்கு அம்மா ரெண்டாவதும்மா அப்படி சொல்லையும் அவங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒருத்தங்களுக்கு பார்த்து, இந்தாங்க இதான் பொண்ணு இதான் பையன் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரோ பண்ணாங்க. பிடிச்சிருக்கான்னு அவங்க கேட்டாங்க, பிடிச்சிருக்கான்னு என்னை கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து 1/20 வாங்கி என்னை அவங்க கூட அனுப்பி வச்சுட்டாங்க. இதுதான் என் கல்யாணம். அப்போ எங்கள் அப்பா அம்மா இல்லை. அப்புறம் 1 வாரம் கழித்து தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு எனக்கு கஷ்டங்கும் போது இது கேஸ் அடுப்பு, மிக்சி எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா இருந்தால் எங்கக்கிட்ட சொல்லி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், ஆனால் கஷ்டம்னு எங்கக்கிட்ட வராத, எங்களை கேட்டு நீ போகல, நாங்கள்லாம் இல்லைன்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணேன், அப்படியே இருந்துக்கோ கஷ்டம்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கஷ்டங்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. சரி, எல்லாமே மாறும், உங்கள் சப்போர்ட் இருந்தால் எல்லாமே மாறும் நான் நம்புகிறேன். எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கும் ஏன்னா புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு ஆதரவு நான் கேட்கல, என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு